அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. நாடாளுமன்றத்தை தாண்டி தற்போது நாடெங்கும் ஓங்கி ஒலிப்பதாக ஓட்டுத் திருட்டு என்னும் சொல்லாடல் உருவெடுத்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டிலும் கடந்த தேர்தல்களில் வாக்காளர் பட்டியலில் மோசடிகள் நடைபெற்றுள்ளதாக திடுக்கிடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சமூக போராளியான டி ஸ்டார் செடல்வாட். இதுகுறித்த பெருஞ்செய்தியை பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்துக்கு பிறகு வெளியான பட்டியலில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜக பின்னணியில் இயக்க தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தரவுகளுடன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அடுத்த பேரதிர்ச்சியை உருவாக்கின. Huge jump in voter turnout after 5 years. And everybody saw this. The Election Commission of India was colluding with the BJP to steal election. நாட்டில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைய இந்த விவகாரம் இப்போது பெரும் புயலை உருவாக்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் சென்னைக்கு வந்த சமூக செயற்பாட்டாளர் டி ஸ்டார் செடல்வாட் பீகாரை போல தமிழ்நாட்டிலும் வாக்காளர்கள் மோசடி நடைபெற்றுள்ளது என்று ஒரு பெரும் குண்டை வீசியிருக்கிறார். இரண்டாயிரத்தி 2 நடைபெற்ற குஜராத் கலவர வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக நின்ற வழக்கறிஞர் என்பதோடு இன்றைய பாஜக ஆட்சி காலகட்டத்தில் பல்வேறு நெருக்கடிகளையும் எதிர்கொண்டிருப்பவர் டி ஸ்டார் செடல்வாட். தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 11% வாக்குகளை பெற்றது. பாஜக போட்டியிட்ட 23 தொகுதிகளில் 19 தொகுதிகளில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்குகளை பாஜக பெற்றுள்ளது. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களும் அரசியல் கட்சிகளும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதற்கான பின்னணியே வேறு. 2016ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 5.77 கோடி. அடுத்து வந்த 2019 மக்களவைத் தேர்தலில் புதிய வாக்காளர்களையும் சேர்த்து 6.24 கோடியாக வாக்காளர்களின் எண்ணிக்கை இருந்தது. தொடர்ந்து வந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த எண்ணிக்கை 6.29 கோடியாக அதிகரித்தது. ஆக சராசரியாக 2016, 2019ஆம் ஆண்டுகளில் 40 லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்தனர். ஆனால் 2021 தேர்தலுக்கும் 2024 தேர்தலுக்கும் இடையிலான எண்ணிக்கையை ஒப்பிடும்போது வெறும் 5 லட்சம் வாக்காளர்கள் மட்டும்தான் அதிகரித்தனர். இதன் மூலம் இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் சுமார் 30 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிகிறது. எப்படி 30 லட்சம் வாக்காளர்கள் மாயமாகி போனார்கள்? இதன் பின்னணி என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய தருணம் இது என்று இந்த கருத்தரங்கில் பேசினார் டி ஸ்டார் செடல்வாட். 30,1,861 voters are deleted from the rolls between 2021 Assembly to 2024 Lok Sabha. You are worried about Bihar. Journalists are going to Bihar from Tamil Nadu. Please look at your own voters list. இதோடு டி ஸ்டார் நிறுத்தவில்லை. 2016ஆம் ஆண்டில் இருந்து ஃபார்ம் 67 தகவல்களை நாம் கேட்டு பெற வேண்டும். தேர்தல் தரவு பகுப்பாய்வாளரான பியாரே லால்கார் தமிழ்நாட்டில் 2016ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை 76 லட்சம் வாக்காளர்கள் வரை நீக்கப்பட்டிருக்கலாம் என கூறுகிறார். எனவே இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் மக்களும் தீவிர கவனம் செலுத்துவதோடு கடந்த 5 தேர்தல்களின் வாக்காளர் பட்டியலையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றதோடு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எளிதாக இருக்காது என்றும் எச்சரித்தார் டி ஸ்டார் செடல்வாட். இப்படி ஒரு குற்றச்சாட்டை டி ஸ்டார் செடல்வாட் வீசியது தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் புயலுக்கு வழிவகுக்கும் என்று தெரிகிறது. முந்தைய தேர்தல்களில் 5.5% வாக்குகளை கூட தாண்டாத பாஜக 2024ஆம் ஆண்டு தேர்தலில் 11% வாக்குகளை பெற்றதோடு பல இடங்களில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளியது
எல்லா தரப்பினரையுமே ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. இதற்கு மாறிவரும் அரசியல் சூழலே காரணம் என்று நம்பப்பட்டு வந்த நிலையில் டீஸ்டா செடல்வாட்டின் குற்றச்சாட்டு வேறு ஒரு அர்த்தப்பாட்டை கொடுப்பதுடன் தேர்தல் ஆணையத்தின் மீது பெரும் சந்தேகத்தை தோற்றுவிக்கிறது. தேர்தல் ஆணையம் இதுகுறித்து விரிவான விளக்கம் அளிப்பதே முறையான பதிலாக அமையும். தேர்தல் ஆணையத்தின் எதிர்வினையை பொறுத்திருந்து பார்ப்போம். அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.